இந்த ராஜாவோட பேர் வந்து பெருங்கிரீட ராஜா. என்னன்னா ஒரு பெரிய கிரீடம் மாதிரி தலையில வச்சிருப்பாரு, வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. அது எதுக்குன்னா அவரோட தலையில வந்து ஒரு ஆட்டு கொம்பும் ஆட்டு காதும் இருக்கும், அதை மறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வச்சிருப்பாரு. இது நிறைய பேர் தெரியாது, அவங்கள சுத்தி இந்த மெய்க்காவலருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு அடிஷனலா ஒருத்தர் பாத்துறாரு, சேவகர் பாத்துறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன ராஜாவோட தலை இப்படி இருக்கு, அதனாலதான் அப்படி பெரிய கிரீடம் வச்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா அவர்கிட்ட யாரையும் சொல்லவும் முடியாது அவரால். நான் சொன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவரை மனசுல உறுத்துது, சரி யார்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழி தோண்டி அதுல வந்து ராஜாவோட மண்டை ஆட்டு மண்டை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் முளைச்சிருது. அப்புறம் அந்த மரத்தை வந்து ஒருத்தர் வெட்டுறாரு. வெட்டி அதுல வந்து நாதஸ்வரம், மேளம், இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் செய்யற ஒரு எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. செஞ்சு ரெடி பண்ணிடுறாரு. அப்போ வந்து அந்த இதை வந்து வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது ராஜா மண்டை ஆட்டு மண்டை, ராஜா மண்டை ஆட்டு மண்டை அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது.